அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 14/8/2025. சஷ்டி திதி பின்னிரவு 2:07 வரை. அதன் பிறகு சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம் காலை 9:06 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம், சமநோக்கு நாள். சித்த யோகம் காலை 9:06 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: சிம்ம லக்னம், லக்னத்திலேயே கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, வேலையில் சேர, தங்க ஆபரணங்கள் வாங்க, வாகனத்தை விற்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, மகிழ்ச்சி என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை, நீ வாழும் விதத்தில் இருக்கிறது. ஆமாங்க, பெரிய பங்களாவில் இருந்துக்கிட்டு ஆனால் கஷ்ட நஷ்டத்தோட மன கஷ்டத்தோடலாம் சிலர் இருப்பாங்க. ஆனால் சின்ன வீடாக இருக்கும், ரொம்ப சிறிய அளவு வீடாக இருக்கும், அதில் இருந்துக்கிட்டு ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கோபுரமாக குடிசையா இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நாம் எந்த மனசோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நல்ல மனசோடு வாழ்ந்துட்டுருக்கோமா, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோமா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதனால தாங்க குடிசையில் இருந்தாலும் பங்களாவில் இருந்தாலும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு சோர்வு இருக்கும், களைப்பு இருக்கும், வேலை சுமை இருக்கும், யாரும் சரியாக நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற மாதிரி கூட மனசுக்குள்ளார தோணுங்க. காரணம், காலையில் 9:06 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் காலையில் 9:06 பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி செலவுகள் அடங்காமலே இருக்குது. எல்லாரையும் அடைக்கிட்டான செலவை அடக்க முடியலையே, குறைக்க முடியலையேன்னு சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தாலும் கூட எப்பயுமே ஒரு பற்றாக்குறை இருக்குதுன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும், உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, விடிந்த பிறகு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை. அதே போல் உயர்ந்த பிறகு சிலருடைய கண்களுக்கு உதவியவர்கள் யாரும் தெரிவதில்லை. ஆமாங்க, எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை தொடுறாங்க. காசு, பணம், வாழ்க்கை, வசதின்னு, பங்களான்னு பெருசாக வாழுறாங்க. ஆனால் சிலர் தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு உதவுனவங்க யார், அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு நன்றி சொல்கிறது, அவங்கள
உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதுன்னு சிலர் தாங்க இருக்கிறாங்க. அந்த சிலரில் ஒருவர் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆனாலும் சந்திரன் 12ஆம் இடத்தை நோக்கி வர இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு இருக்கும். வீடு வாகனம் அடிக்கடி ஏதாவது ஒரு செலவு, பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். புதுசாக இப்போ தானே மிக்சி வாங்கணும், அதுக்குள்ளார பழுதாயிடுச்சா அதை மாற்ற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களாலும் கொஞ்சம் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்திலையும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை தான் இப்படி வாய்க்கும் கைக்குமா போயிடுச்சு. பிள்ளைங்க வாழ்க்கையாவது ஒரு செழிப்பாக இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடமோ அல்லது ஒரு நகையோ வாங்கி வைக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. ஒரு சிலர் புது நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஓய்வெடுக்க முடியாதபடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சங்கடப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எண்ணிக்கையில் உயர்ந்ததெல்லாம் உயர்வல்ல, எண்ணத்தால் உயர்ந்ததே உண்மையான உயர்வாகும். 4 கார் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நடுவில் யாராவது லிஃப்ட்டு கேட்டால் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். அதனால தாங்க எத்தனையோ எண்ணிக்கையில் நமக்கு சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு உயர்வு இருக்கணுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் தரணும் அப்படிங்கிற நல்ல மனசோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. என்னங்க அற்புதம், ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்து பாடாப்படுத்துகிறாரு, ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அப்பப்போ ஒரே சோர்வு களைப்பாக இருக்குது. சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளார கூட ஒரே விவாத மேடையாக போயின்னு இருக்குது. எப்படிங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த குருவை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டை வாக்குவாதங்கள் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கெல்லாம் போவீங்க. ஒரு லிஸ்ட்டு வீட்டில் கொடுத்துருவாங்க. வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயிலுக்கு போகலாம், வேறு எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தான். 10ல் சனி பகவான் இருந்தாலே புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வைக்கும், புனித நதிகளிலே நீராட வைக்கும். அந்த ஒரு பாக்கியம் இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்குதுங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு நல்ல விதத்தில் கிடைக்குங்க. தர வேண்டிய தொகையையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் ஓரளவு பரவாயில்ல, இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. வேலையாட்களும் இன்றைக்கி ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, வாழ்க்கை குறுகிய காலம்தான். அதில் சிரித்து வாழ கற்றுக்கொள். ஆனால் பிறர் சிரிப்பை கெடுத்து வாழ கற்றுக்கொள்ளாதே. ஆமாங்க, முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம், முடியலன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள சந்தோஷமாக நம்ம பார்த்துப்போம், முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் பேசுகிற வேண்டியதாக இருக்குது. கோபத்தில் ஏதாவது நம்ம பேசுகிற வேண்டியதாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்மளை சிலர்லாம் ஒதுக்குறாங்களேன்னு கொஞ்சம் ஆதங்கப்படுவீங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார உண்மையிலேயே உள்ளுக்குள்ளார பாசம் இருந்தாலும் வெளியில் பேசும்போது அது கொஞ்சம் வேகமாக கோபமாக வெளிப்படும். அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்கன்னா குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழ்நிலையை நாம் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாம் கொஞ்சம் தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சூரியன் ராசியில் இருக்கிறதுனால உடல் சூடு கொஞ்சம் அதிகமாகுங்க. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானும் மறைஞ்சி கிடக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. சிலர் அரசியலுக்கு வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இறங்கி சாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார இருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அலுவலகத்திலையும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நேற்று வந்த மேகங்கள் இன்று வானத்தில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம் வாழ்வில் இருக்காது. இப்படியெல்லாம் வித்தியாசமாக நீங்கள் யோசிப்பீங்க. உண்மைதாங்க. உங்கள் நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாதுங்க. நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப நல்லா தாங்க இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க. செலவுக்கு கையில் காசே இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கே எங்கேயும் நாமும் கை நீட்டி சிலதெல்லாம் அவசரத்துக்கு எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம், இனிமேல் கேட்குறதுக்கும் யாரும் நம்பிக்கையானவங்க இல்லையேன்னு சில நேரங்களில் திணறி கொண்டிருப்பீங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காருங்க. எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. 99.9% நின்று போகுது. அந்த 0.1% என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருக்கீங்க. அஷ்டமத்து சனினாலே பெஸ்ட்டு பரிகாரம் திருநள்ளாறு நீங்கள் போய் வர்றது நல்லது. இன்னொரு பக்கம் சிவாலயங்களில் இருக்கிற பைரவரை ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வணங்குறதும் நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவோ உடையோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது சில மாற்றத்தை உண்டு பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல பரிகாரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. நடுநடுவில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி இன்றைய தினத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். லாபமும் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பேசி வந்த சில அதிகாரிகள், சில ஊழியர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதனால் மனசுக்குள்ளார இருந்து வந்த பயம்
சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். பிள்ளைகளிடமும் இன்றைக்கி நீங்கள் மனம் திறந்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கி சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கறது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வசதியை கண்டு தலை வணங்காதே, ஆனால் முதுமையை கண்டு தலை வணங்கு. வசதி ஒரு சிலருக்கு தான் வரும், ஆனால் முதுமை எல்லோருக்கும் வரும். ஆமாங்க, அதனால தாங்க இந்த பணம் படைத்தவங்க பந்தா பண்ணுறவங்க அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் முதுமையாக இருக்கிறவங்க, தள்ளாடி இருக்கிறவங்க, யாருடைய உதவியும் இல்லாமல் தவிச்சுன்னு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்தாலே உடனே ஓடி போய் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி 6 நிமிஷத்தோட சந்திராஷ்டமம் முடிய போகுது. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த சிரமங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி 6 நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுது. முன்கோபம் வேண்டாங்க. சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிட்லன்னாலும் ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னு யோசித்து கொண்டேயும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. சின்ன சின்னதாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நண்பர்கள் சரியாக நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்துதலையும் போட்டு மாட்டிக்கக்கூடாதுங்க. கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டேன்னு நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். நேரடி அதிகாரி கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார். மேலே இருக்கிற அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக பேசுவாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, சோதனை காலத்தில் பொறுமையாக இரு. ஏனென்றால் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது. நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டம் வரும்போது நீங்கள் கலாட்டா பண்ணின்னு இருக்க மாட்டீங்க. துன்பம் வரும்போது நீங்கள் துவண்டு போய்விட மாட்டீங்க. அதே மாதிரி யாராவது துரோகம் பண்ணிட்டு போனால் கூட உட்கார்ந்து ஓன்னு அழுதுன்னு இருக்க மாட்டீங்க. அடுத்ததாக நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கணும், இது எதனால் இப்படி நடந்தது, ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழைஞ்சிருமா, அப்போ நாம் தானே ஏதோ இடம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு, அதனால தானே இப்படியெல்லாம் இழப்புகள் ஏற்பட்டதுன்னு எங்கும் எப்பொழுதும் எந்த துயர் வந்தாலும் அந்த துயருக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிற ஆத்ம ஞானத்துடன் அந்த துயரை அணுகி அடுத்தது துயரம் வராமல் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் நுழைய இருக்கிறாரு, உங்களை பார்க்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பாகப்பிரிவினை அது மாதிரி சொத்து விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி உட்கார்ந்து பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால
தீராத சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் சில மராமத்து வேலைகள்லாம் நடக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தை யாருக்காவது கொடுக்குறீங்க, அதாவது பராமரிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஆக்கிரமிப்புகள் வராமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால இன்றைய தினத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதையெல்லாம் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல பொருந்துகிற வரஞ்சாதகம் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு அலைச்சல் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. ஆனால் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்க்கையே வீணாகி போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் நிம்மதியை நீங்கள் இழக்க மாட்டீங்க, நிம்மதியை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. மனசுக்குள்ளார நம்ம நிம்மதியோடு இருக்கணும், வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்கணும். நிறைய நல்ல வாய்ப்புகளை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அதை நினச்சி நாம் சந்தோஷமாக இருக்கணும். குறைகளை நினச்சி நாம் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு யோசித்து கொண்டே எங்கும் எப்பொழுதும் நிறைகளை நினைத்து திருப்தி அடைபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. அதனால் குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாம் கூட இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறி காட்டுவீங்க. அதே போல் உங்கள் ராசிநாதனும் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இன்றைக்கி. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, திரியின் தூண்டலே விளக்கின் ஒளி, அறிவின் தூண்டலே வாழ்வின் ஒளி. ஆமாங்க, விளக்கை நாம் தூண்டி விட்டாதாங்க அது பிரகாசமாக எரியும். அதே மாதிரி அறிவுபூர்வமாக நம்ம நடந்துக்கிட்டாதாங்க, அறிவோடு நம்ம நடந்துக்கிட்டாதாங்க வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் உணர்ச்சி பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு அதிகமாயிட்டே போகுது, பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, அவங்களுக்கும்
நாளுக்கு நாள் செலவாயின்னு இருக்குது. சம்பளம் என்னமோ அதே தான், ஆனால் செலவுகள் என்னமோ அதை விட மேலே போகுது. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் அப்பப்போ ஏதாவது ஒன்று பழுதாகிட்டே இருக்குது. புதுசு வாங்கினா கூட பழுதாகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 3ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகி உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. 5ஆம் இடத்துக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க படிப்பு விஷயம், ஆரோக்கிய விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்குன்னு இன்றைக்கி கொஞ்சம் லாபம் இருக்குது. வேலையாட்கள் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வருங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதி புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறதுனால அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் முன்னுக்கு வர உழைப்பும் முயற்சியும் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, முன் யோசனையும் வேண்டும். ஆமாங்க, ஒரு முதலீடு செய்கிறோம், ஆனால் இப்போ அந்த துறை நல்லா இருக்கா, அந்த தொழிலில் போய் இறங்கினோம்னா நம்மளால் சம்பாதிக்க முடியுமா? முன்னாடி நல்லா இருந்திருக்கும், இப்போ கூட நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்து வர்ற காலங்களில் அதில் வந்து லாபம் சம்பாதிக்க முடியுமா? இப்படியெல்லாம் முன் யோசனை செய்வீங்க. அந்த முன் யோசனை இருக்கு இல்லைங்களா, அதில் தாங்க நீங்கள் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கீங்க. அதனால தாங்க நீங்கள் மற்றவங்கள்டேருந்து வித்தியாசப்பட ஆரம்பிக்கிறீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் முன் யோசனையால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆவது வீட்டிலேருந்து 4ஆவது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் சூரியன் உங்களை நேரில் பார்க்குறதுனால அலைச்சல் இருக்கும், கண்ணெரிச்சல் இருக்கும், கொஞ்சம் தொண்டை புகைச்சலும் இருக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் 6ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால நல்லா பேசிட்டு இருந்தவங்களாம் இப்போ நம்மளை பார்த்தாலே ஒதுங்குறாங்க. நாம் என்ன அவங்க சொத்தை எழுதி வாங்கிட்டோம், என்னத்துக்கு நம்ம மேலே இப்படி ஒரு வெறுப்பு அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே நினைத்து வருத்தப்படவும் செய்வீங்க. சுக்கிரன் 6ஆவது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆகுதுங்கிற அப்படிங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்துருக்கும். சின்ன சின்ன விவாதங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏழரை சனி விலகி முழு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏழரை சனி முடிஞ்சிருச்சுங்கிறீங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே நல்லது நடக்கலையேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது காரணம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா இப்போ தான் சாதகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழி தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையை அவ்வப்போது திரும்பி பாருங்கள். அப்போதுதான் நாம் அடைந்த வழிகளும் அந்த வழிகளிலிருந்து நாம் திரும்பி வந்த வழிகளும் நமக்கு தெரிய வந்து நமக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும்.
ஆமாங்க. சின்ன கஷ்டமெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இதை விட பெரிய கஷ்டமெல்லாம் நான் பார்த்துட்டேங்க, இதை விட பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் கடந்து தான் நான் வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயங்கன்னு எங்கும் எப்பொழுதும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சங்கடங்களை கண்டு பயப்படாமல் சங்கடமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு எதிர்த்து நின்று போராடி எதிர்நீச்சல் போட்டு கரையேறி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு சாதித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாகவும் இருப்பீங்க. விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர் புது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் பாதச்சனியாக இருக்கிறாரு. அதனால் பெரிய முதலீடு போட்டு எதுலேயுமே சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பை போட்டு பாடாப்படுத்துதே, நிம்மதியாகவே இருக்க முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வலி உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கேன்னு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் குரு பகவானின் பார்வையும் உங்கள் மேலே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி லாபம் அதிகமாகுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகி இன்றைய தினம் நீங்கள் சுதந்திரமாக செயல்படுவீங்க. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சோர்வு களைப்பு இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்குங்க. அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒவ்வொரு நாளும் புதிதாக மலர்வது பூக்கள் மட்டுமல்ல, நம்முடைய மனங்களும் தான். நம்முடைய மனங்களிலே நல்ல எண்ணங்களை விதைப்போம், நன்மையை அறுவடை செய்வோம். ஆமாங்க, காலையில் எழுந்தவுடனே மனசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லைங்களா? அப்போ சில எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும். அந்த எண்ணங்களை அன்றைய தினத்தில் செயல்படுத்தினுங்க. எங்கும் எப்பொழுதும் பூக்களைப் போல மென்மையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தூய்மையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. காலையில் 9 மணி 6 நிமிஷத்தோடு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிடுறாரு. அதனால் காலை 9 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நண்பர்களால் ஆதாயம் இருக்குது, விஐபிகளால் உதவிகள் இருக்குது, வீடு வாங்கிறது விற்கிறது லாபகரமாக முடியுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள், குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ, அதெல்லாம் சரியாகி குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக பேசினவர் இன்றைக்கி ஆதரித்து கொஞ்சம் பேசுவார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் அலுவலகத்திலையும் திடீர் திருப்பங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி 6 நிமிஷத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.